ஓம் நம சிவாய. சண்முகா சரணம் சரணம். குரு வாழ்க, குருவே துணை. எப்போது வீடு கட்டலாம்? ஜாதக ரீதியாக வீடு கட்டுறதுக்கான யோகம் இருக்கா அப்படின்றது தான் முதல்ல பார்க்கணும். 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடு கட்டுற யோகம் என்பது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போன்று தசாநாதனுக்கு 4ஆம் இடத்து அதிபதியும் வலுவா இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த தசாபுத்தி காலத்துல வீடு அமையிறது அப்படிங்கிறது நடக்கும் என சொல்லலாம். இதுவே 4ஆம் இடத்து அதிபதி மீதும் சுக்கிரன் மீதும் அல்லது தசாநாதன் 4ஆம் பாவகத்தின் மீதும் பாவ கிரகங்கள் பயணிக்கக்குள்ள, அதாவது ராகு கேது சனி இந்த கிரகங்கள் கோச்சாரத்துல பயணிக்கக்குள்ள அவங்க வீடு கட்டினாங்கன்னா அந்த வீடுன்றது பார்த்தீங்கன்னாக்கா காலதாமதமாக தான் முடியும் அப்படின்னு சொல்லலாம். காலதாமதம் ஆரம்பிப்பாங்க, கொஞ்ச நாள் அப்படியே கடந்து கடந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா 6 மாதம் சென்று கொஞ்சம் வேலை ஆரம்பிப்பாங்க, மறுபடியும் இப்படியே டிலே ஆகி தான் அந்த வேலைன்றது நடக்கும். கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தின் மீதும் சுக்கிரன் மீதும் சுப கிரகங்கள் பயணிக்கக்குள்ள அவங்க வேலையை ஆரம்பிச்சாங்கன்னா வேலைன்றது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஓராண்டு அல்லது 2 ஆண்டுகளுக்குள்ளேயே அவங்க நல்ல முறையில் வீடு கட்டி கிரக பிரவேசம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பாவ கிரகங்கள் நகர்வை பொறுத்து தசாநாதன் எந்த நிலையில் இருக்காருங்கிறதையும் பொறுத்து வீடு கட்டுவது என்பது சிறப்பாக இருக்கும். தங்கு தடை இல்லாமல் வேலை முடிஞ்சு கிரக பிரவேசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம். ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். சிவாதிர் சிற்றம்பலம்.